ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம விஜய் இருக்காரு. அவர் வந்துட்டு நம்ம காவேரி போனதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. அப்போ தாத்தா ஒரே வார்த்தை தாங்க சொன்னார். அவள் வந்து கீ கொடுக்கறதுக்காக வீட்டில் எவ்வளோ போராட்டம் பண்ணியிருப்பாங்க, அவளை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு. அந்த போராட்டத்தையும் மீறி வந்திருக்கானா, உனக்காக தான் வந்திருக்கான்னு, ஏன்டா உன் புத்தி கேட்டல, ஈகோவை ஏன்டா பார்க்குறேன்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா தான் அவருக்கே புரியுது நமக்குள்ளே ஈகோ இவ்வளோ இருக்குன்னு. ஈகோ ஈரோடு வரையும் இருக்கிறது தெரியாமலே இருந்தால் எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கடைசியில் இவர் யோசிக்க ஆரம்பித்தார். நல்ல யோசிங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவர் அந்த வீட்டுக்கு போயிட்டு நின்று என்ன பண்ணுறாரு, காவேரியோட குட்டி ஃபோட்டோலாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு கதறாரு. இங்கே கதறது அங்கே தெரியுமா, மனசில் தெரிஞ்சாலும் புரிஞ்சாலும் அவங்க தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் ஈகோ இருக்குல்ல, அந்த ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. மாற்றி ஈகோ காமிக்கிற நேரமாடா இது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு போகிறதா, எங்கள் ரூம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்க டைமில் நிவின் உடனே எங்கள் வீட்டுக்கு வாங்கத்த அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நம்ம யமுனாவும் இதான் சான்ஸப்பா கூப்பிட்டு போயிடணும், நம்ம வீட்டில் இருக்கவங்கள கவனிச்சுக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறமா, அங்கே உன் மாமியார் இருக்கிறது தெரியாமலே போயிடுச்சு, அந்தம்மா பேயாட்டம் ஆடுங்கிறது தெரியாமலே நீங்கள் எல்லாம் ஒத்துக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரிச்சு. அதுக்கப்புறம் வற்புறுத்தி இவங்க எல்லாருமே கூப்பிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறமா நம்ம நிவினோட அம்மா முகத்தில் பார்க்கணுமே, பிசாசுங்களா வந்துட்டிங்களா குடும்பத்தோட ஆட்டைய போட அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்களோட ரியாக்ஷனு. சரி விடுங்க, இந்த அம்மா எப்படியும் பத்திரகாளி ஆட்டமாக ஆடுங்கிறது தெரிஞ்ச விஷயமாச்சு. உடனே அதுக்கப்புறம் நம்ம காவேரியை பார்த்தோன்னே சொல்லவே வேணும், அவ்வளோ கோவம் வரும். ஏன்னா உன்னால தாண்டி எல்லாம் நடந்தது, ரொம்ப கரிச்சு கொட்டுவாங்க. கலண்டு கடை கோபாலுன்னு இவங்க ஒரு பக்கம் எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் இருக்காரு. அவர் வந்துட்டு எப்படியாவது இந்த குடும்பத்தை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது நான் காவேரியை கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்க டைமில் அங்கே முன்னாடி தடையாக வந்து நின்னது யார், எல்லாத்துக்கும் காரணம் இந்த வெண்ணிலா தாங்க. வெண்ணிலா வந்து நிற்க மறுபடியும் மூஞ்சால காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உன்னால தான் ஏப்பா, அன்னைக்கு நீ வந்துட்டு வெண்ணிலா வந்து நின்னனால காவேரியை கண்டுக்காம விட்டுட்ட, நீ அப்படி பண்ணியிருக்க கூடாதுப்பா, கொஞ்சம் யோசிச்சிருக்கணும்ப்பா, கொஞ்சமாவது காவேரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிஞ்சிருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ